ரா ஆரம்பிச்சோடனே பேக் ஸ்டேஜில் பென்டா வர்றதை காமிக்கிறாங்க. பென்டாவுக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குன்றதால பென்டா காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்னி வாங்கியர் வராங்க. அவங்க வந்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாட போகிறாங்க அப்படின்றதையும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் எல்கிராண்ட் வர்றாரு. அவருக்கும் இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது அப்படின்ற காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் போன வாரம் நடந்த கான்ட்ரவர்சி காரணமாக எல்ஏ நைட்டும் ஜேயுஸும் அடிச்சிக்க போகிறாங்க. அவங்கள தடுத்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராவை தொடங்கி வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான்சினா வந்து பேசுகிறது எனக்கு இன்னும் வந்து டேட்டு முடிய போகுது. இன்னும் ஒரு 6 டேட் தான் இருக்குது. அதுக்கு வரைக்கும் தான் நான் அதுக்கப்புறம் என்னோட ரிட்டையர்மெண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆடியன்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஜான்சனுக்கு. தேங்க்யூ ஜான்சன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராக் லெஸ்னரை பற்றி பேசுகிறது. ப்ராக் லெஸ்னர் இது வரைக்கும் லாஸ்ட் ரியல் சாம்பியனை சந்தித்ததில்லை. இதுக்கு முன்னாடி சந்தித்த ஜான்சனா கிடையாது. இப்போ இருக்கிற ஜான்சனா வேற. அதனால் இந்த வாட்டி நடக்க போகிற மேட்ச் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு பிராக்குக்கு. நான் பிராக்கை பார்த்து பயப்படுகிறேன்னா ஆம், பிராக்கிட்ட தோற்றுருவானா ஆம், ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி நடக்காது. ஆனால் இந்த வாட்டி வேறு மாதிரி இருக்கும். இந்த வாட்டி மேட்ச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பீஸ்ட் மோடில் இருக்கும். பயங்கரமாக இருக்க போது. இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மேட்ச் இருக்கும். ஜான்சனா இது வரைக்கும் லாஸ்ட் ரியல் சாம்பியன்ன்றதுனால சாம்பியன் மட்டும் கிடையாது, அந்த லாஸ்ட் ரியல் சாம்பியன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட்டாகவும் பயங்கரமான மேட்ச் கொடுக்கறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஜான்சனா பேசினார். பேக் ஸ்டேஜில் எல்ஏ நைட்டுக்கு ஜெய்ஸுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி போகும். இதை பார்த்துட்டு மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்ஏ நைட் நீ யாருக்கு நீ வந்து மோத போகிற டாக்டி மேட்ச்சில் உன்னோட பார்ட்னர் யாருன்னு தேர்ந்தெடுக்குன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா லைரா வர்சஸ் ராக்ஸ்னி இவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த மேட்ச்சில் லைரா வின் பண்ணிடுவாங்க. லைரா வின் பண்ணிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க போதில் ராக்ஸ்னி சப்போர்ட்டரான ரிக்கி ரெண்ட்ரிகல் பின்னாடியே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணி அடிச்சு விடுறதுலேயே அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் பெய்லி வந்து காப்பாற்ற வருவாங்க. பெய்லி வந்து காப்பாற்றிட்டு லைராவை போவாங்க. லைரா ஷாக் இருப்பாங்க. அதனால அதுக்கப்புறம் என்ன பெய்லி கமெண்ட்ரி செக்ஷனில் உள்ள கமெண்ட்ரேட்டரை ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்கள ஹக் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப்னி வாங்கிக்கிறோம் ஈஎஸ்கையும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு கடுப்பாயிடுவாங்க. ஆஸ்காவும் கேரேசனும் கடுப்பாயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள மேட்ச் இருக்குது, அதை தவிர்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ரிங்குள்ளே வந்து நியூ டே வருவாங்க. நியூ டே பஸ்ஸஸ் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நியூ டே சேர்ந்த கோஃபி கிங்ஸ்டன் பஸ்ஸஸ் பென்டா இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து பென்டாவை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெஃப்ரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு யார் வருவான்னு கேட்டிங்கன்னா கிரேசன் வர்றோம். அவருக்கு ஒரு கிக் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்ருவார். இந்த மேட்ச்சில் வந்து பென்டா வந்து ஹை ஃப்ளையிங்கில் வந்து தன்னோட வந்து ஃபினிஷிங்கை போடுவார். அந்த ஃபினிஷிங்கை போட்டு முடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணி அது போயிடுவார். அதுக்கப்புறம் நியூ டே அடிபட்டு அங்கேயே கிடப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பேக் ஸ்டேஜில் ஜிம்மி யூசோவும் ஜே யூசோவும் சந்திப்பாங்க. இவங்க 2 பேரும் யார் ஒரு ஆள் தான் எல்ஏ நைட்டு கூட பார்ட்னராக இருக்கணும்னு முடிவு பண்ணோம். அதனால் இவங்க 2 பேரும் சந்திச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜிம்மி யூசோ வந்து எல்ஏ நைட்டை பார்த்து சொல்லுவார், நான் இன்றைக்கி உன்னோட டேக் டீம் பார்ட்னராக இருக்கேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா செத்ரோலின்ஸும் பிக்கி லின்ச்சும் வருவாங்க. இன்ட்ரடியூஷன் பண்ணோடனே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆப்போனண்டாக இருக்கிற ஏஜேலேயும் சிஎம் பங்கும் சேர்ந்து வருவாங்க. சேர்ந்து வந்தோடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்குள்ள பலவிதமான கான்ட்ரவர்சி வரும். சிஎம் பங்கு பார்த்து கேட்பாரு, இங்கே இருக்கிறதுல யார் மேனு, நான் அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பிக்கி லின்ச்சு செத்ரோலின்ஸும் ரொம்ப காண்டாயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நான் ஏஜேலியோட ஹஸ்பண்ட் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சி உருவாகுது. பயங்கரமாக 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா செத்ரோலின்ஸ் பயங்கரமாக இவங்க ட்ரோல் பண்ணுறதை பார்த்துட்டு கடுப்பாகி கிட்ட போன ஏஜேலி அதுக்கப்புறம் வந்து செத்ரோலின்ஸ்க்கு பலர்னு ஒரு ஸ்லாப் வைப்பாங்க, அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சதுக்கப்புறம் பிக்கி லின்ச்சு வந்து பார்ப்பாங்க. பிக்கி லின்ச்சு இறங்கி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் ரிங்குள்ளே நின்றுக்கிட்டு இருப்பார். செத்ரோலின்ஸ் ரிங்குள்ளே நின்று இருந்த செத்ரோலின்ஸ் சிஎம் பங்கை ஒரு புஷ் கொடுப்பார். புஷ் கொடுத்தோடனே சிஎம் பங்கு தள்ளுனோடனே சிஎம் கடுப்பாய் செத்ரோலின்ஸை துரத்திக்கிட்டு ஓட இதுதான் சந்தர்ப்பம் சொல்லி பிக்கி லின்ச் உள்ள வந்து ஏஜலிக்கு தன்னோட ஃபினிஷரை போடுவாங்க. ஃபினிஷரை போட்டோடனே செத்ரோலின்ஸ் உள்ள வந்த செத்ரோலின்ஸ் ஓடிடுவார். செத்ரோலின்ஸ் ஓடினதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கு உள்ள வந்துடும். சிஎம் பங்கு ஒரு 2 ஸ்லாப் வச்சுட்டு பிக்கி லின்ச்சும் செத்ரோலின்ஸும் ஓடிடுவாங்க. கடந்த வாரம் நடைபெற்ற ஸ்மாக் டவுனில் நடந்த ட்ரிபிள்ஏ மெகா சாம்பியன்ஷிப்புக்கான பேப்பர் வியூவில் மெகா சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து டாமினிக் மிஸ்ட்ரியை வின் பண்ணிடுவோம். வின் பண்ணோட இன்டர்காண்டல் சாம்பியன்ஷிப் வச்சிருப்பாரு. அப்போ என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா ஃபாதர் ஆஃப் இன்டர்காண்டல் மெகா சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொல்லிவிட்டு அது பேக் ஸ்டேஜில் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா பென்டாவை போட்டு அடிச்சிருப்பாங்க நியூ டே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா எல் கிராண்டோ வர்சஸ் டிராகன் லீ இவங்க 2 பேருக்கு கன்ஃபார்ம் பண்ண மேட்ச் இந்த மேட்சுக்காக வந்திருப்பார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எல் கிராண்டோ வந்தார், அதுக்கப்புறம் வந்து டிராகன் லீ வந்தார். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது 2 பேருமே பயங்கரமான ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த மேட்சுக்கு சப்போர்ட் பண்ண எல் கிராண்டோவுக்கு சப்போர்ட் பண்ண யாராவது வருவாங்க. அதே போல் எல் கிராண்டோவுக்கு சப்போர்ட் பண்ண எல் கிராண்டோட இன்னொரு டீமான அமெரிக்கனோ பிரதர் வந்திருந்தார்.
இருந்தார். அவரை வந்து அவர்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா ஏஜே ஸ்டைல் வருவார். ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து அவர்கிட்டேருந்து வந்துட்டு டிராகன் லியை காப்பாற்றிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அவர் அடிபட்டு ஓடினதுக்கப்புறம் இன்னொரு எல்கிரனோட பிரதரான அமெரிக்கனை வருவார். அவர் வந்து எங்கேருந்து வருவான்னு கேட்டிங்கன்னா ரிங் பெல் அடிக்கிற இடத்துலேருந்து வருவார். அவர் வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் அடித்து போட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து இவரையும் அடித்து போட்டுருவார். டிராகன் லீயும் அவர் அடிக்க உள்ள போவார். இன்னொரு எல்கிரனை வந்து அவரை அடிச்சிருவார். மொத்தம் வந்து 3 பேர் ஆகிடுவாங்க. 2 எல்கிரனோ ஒரு எல்கிரனோ 2 அமெரிக்கனோ பிரதர் ஆகிடுவாங்க. மொத்தம் 3 பேர் ஆகிடுவாங்க. 3 பேரும் சேர்ந்து இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுக்கிங்க, ஸ்டெப்னி வாங்கிக்கிறதுக்கு வார்னிங் கொடுப்பாங்க, நீ ஜெயிச்சதுக்கப்புறம் நான் உன்னை தோக்கடிக்கிறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பெய்லியும் லேயராகவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப்னி வாங்கியர் வெர்சஸ் கேரேஷன் இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குங்கன்னா கேரேஷனுக்கு சப்போர்ட்டாக ஆஸ்கா இருப்பாங்க. இந்த மேட்ச்சில் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சை கேரேஷன் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஸ்டெப்னி வாங்கியர் தான் வின் பண்ணாங்க. ஸ்டெப்னி வாங்கியர் வின் பண்ணோடனே ஆஸ்கா அட்டாக் பண்ண வருவாங்க. உடனே ஆஸ்காட்ட அட்டாக் பண்ணுறதுலேருந்து தடுக்கிறதுக்காக அங்கேருந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்கே வந்து ஸ்டெப்னி வாங்கியருக்கு முன்னாடியே ஆஸ்காவுக்கு முன்னாடி நின்று காப்பாற்றி விட்டுருவாங்க. அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் எல்கிரனோட பேட்டி எடுப்பாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் மெக்சிகோ சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் கெய்ரிஷனு அதுக்கப்புறம் ஆஸ்கா யூஎஸ்கே இவங்க 3 பேருக்கு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் டேக்குள்ளே ஒரு சின்ன பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கோம். எல்கிரனவை இங்கே சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி டாமினிக் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஜேடியும் ஃபின் பாலர் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரூசே வரும். ரூசே வந்து டாமினிக் மிஸ்டேயை பார்த்து அடுத்த வாரம் எனக்கு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவார். அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் வந்தோடனே எல்ஏ நைட் அண்ட் ஜிம்மி யூசோ வர்சஸ் பிரசன்டேட் அண்ட் பெரன் பேக்கர் இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கும். இந்த டாக் டீம் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்க. கடைசியில் ஆனால் ரிசல்ட் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரசன்டேட் ஜிம்மி யூசோவை வச்சு முடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் அடிப்படையை கலக்கிற எல்லைநைட்டு கீழே. அதுக்கப்புறம் வந்து ரிங்குள்ளே வந்து பிரசன்டேட் ஜெயிச்சதுக்கப்புறம் பிரசன்டேட் பிடிக்க பேரன் பேக்கர் ரன்னிங் ஸ்பியர் போட அந்த இடத்துல தெறிக்க விட்ருவாங்க. தெறிக்க விட்டோன்னே இவங்களை அடிக்கிறத பார்த்தோன்னே அங்கேருந்து பேக் சைட்லேருந்து ஸ்டீல் சேரோட ஜே யூஸோ வந்து அவங்கள காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டீல் சேரை போட்டுட்டு ஜிம்மியை போய் பார்ப்பார். பின்னணி ஆனால் அந்த ஸ்டீல் சேர் எடுத்துக்கிட்டு எல்ஏ நைட் ரெடியாக நிற்பார். அதுக்கப்புறம் 2 பேரும் முறைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கை கொடுத்துப்பாங்க. கை கொடுத்தோடனே எல்ஏ நைட் வந்து தன்னோட ஃபினிஷரை போட்டு போயிடும். போன வாரம் ஜே யூசோ ஸ்பியர் போட்டதுக்கு பழித்திக்கும் விதமாக இந்த வாட்டி தன்னோட ஃபினிஷரை போட்டுட்டு கீழே இறங்கி பார்ப்பார். ஜே யூசோ கீழே அங்கே அடிபட்டு கிடப்பார். ரிங்கில் அடிச்சு போட்டுட்டு மட்டும் இல்லாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்பார். எல்ஏ நைட் இதுதான் இந்த ராவலாக நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்க.